எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். ஒரு இளைஞன் ஒருத்தன் இருந்தான். அந்த இளைஞனுக்கு எப்பவுமே நமக்கு மட்டும் கெட்டதே தான் நடக்குது, நமக்கு நடக்கிறது எல்லாமே நெகட்டிவா தான் நடக்குது அப்படின்னு ஒரு ஆதங்கம் அவனுக்குள்ள இருந்தது. அதனால அவன் அதை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருந்தான். ஒரு முறை அவன் படிக்கக்கூடிய ஒரு காலேஜில் ஒரு நல்ல இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார். சரி, அவர்கிட்ட போயிட்டு இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு கேட்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட போய் ஆசிரியர்கிட்ட நடந்தது எல்லாம் சொல்றான். எனக்கு நடக்கிறது எல்லாமே கெட்டதாக தான் நடக்குது. இந்த வாழ்க்கையில எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியல. எனக்குள்ள ஒரே நெகட்டிவ் எண்ணங்களா இருக்கு. அதன் மூலம் எனக்கு எப்பவுமே கெட்டதே நடக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான். அவன் சொல்றது எல்லாத்தையும் பொறுமையா அந்த ஆசிரியர் கேட்டுட்டு ஒரு விஷயத்த சொன்னார். உனக்கு மட்டும் கெட்டதே நடக்குதா? சரி, அது எல்லாத்தையும் விடு. நான் ஃபர்ஸ்ட் வார்த்தைகளோட ஒரு மேஜிக்கை பத்தி உங்ககிட்ட சொல்றேன். இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தைகள் ஒரே அளவான எழுத்துக்களை தான் கொண்டிருக்கும். அது பத்தி உனக்கு தெரியுமா? அதாவது ரிச்சும் 4 எழுத்து தான், புவரும் 4 எழுத்து தான், பாஸும் 4 எழுத்து தான், ஃபெயிலும் 4 எழுத்து தான், லவ்வும் 4 எழுத்து தான், ஹேட்டும் 4 எழுத்து தான், குட்டும் 4 எழுத்து தான், ஈவிலும் 4 எழுத்து தான். அவ்வளவையும் ஒயிட்டும் 5 எழுத்து தான், பிளாக்கும் 5 எழுத்து தான், அபோவும் 5 எழுத்து தான், பிலோவும் 5 எழுத்து தான், ஹாப்பியும் 5 எழுத்து தான், ஆங்கிரியும் 5 எழுத்து தான், ரைட்டும் 5 எழுத்து தான், ராங்கும் 5 எழுத்து தான், சக்சஸும் 7 எழுத்து தான், ஃபெயிலியரும் 7 எழுத்து தான், ஃப்ரெண்ட்ஸும் 7 எழுத்து தான், எனிமீஸும் 7 எழுத்து தான், பெர்மனன்ட் 9 எழுத்து, டெம்பரரியும் 9 எழுத்து தான். இது எல்லாத்துக்கும் மேல பாசிட்டிவ் 8 எழுத்து, நெகட்டிவும் 8 எழுத்து தான். இது எல்லாமே தற்செயலா நடந்தது அப்படின்னு நினைக்கிறியா? நல்ல வார்த்தைகள், அதற்கு உண்டான கெட்ட வார்த்தைகள், இது எல்லாமே ஏன் ஒரே அளவு எழுத்துக்களையே கொண்டிருக்கணும் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். தெரியலையே சார், இது வரைக்கும் இப்படி ஒரு கதையை நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இளைஞன். நம்மை சுற்றி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. அதுல நாம எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையும். எனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நீ முழுசா நம்புன அப்படின்னா கண்டிப்பா உனக்கு நல்லதே கிடைக்கும். நீ தேவையில்லாத பயத்தினாலையும் தயக்கத்தினாலையும் நெகட்டிவா நினைக்கிறனால தான் உனக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது. இனிமே எனக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படின்னு நீ முழுசா நம்பு. கண்டிப்பா உனக்கு இனிமே நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து எப்போதுமே நீ நல்லவற்றையே தேர்ந்தெடு. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி மூலமா உனக்கு இனி நல்லது தானா வந்து சேரும் அப்படின்னு சொன்னாரு அந்த பேராசிரியர். இதன் மூலமா இதன் பிறகு எப்பவுமே எனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு அவன் முழுசா நம்ப ஆரம்பிச்சான். அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளையும் அடைந்தான். அதே மாதிரி இனிமே நீங்களும் தேவையில்லாத பயம், தேவையில்லாத தயக்கம், இது எல்லாத்தையுமே விட்டுருங்க. உங்களை சுற்றி நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. கண்டிப்பா எனக்கு எப்பவும் நல்லதே நடக்கும் அப்படி நீங்க முழுசா நம்புங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும். இது போல நல்ல கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்.